பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருந்துட்டு ஏன்யா எங்களை வந்து கரெக்டா தோக்கடிக்கிறீங்க? இப்படி வந்து ஆர்சிபி லக்னோவை பார்த்து சொல்ற மாதிரி தான் நேத்து மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. நேத்து லக்னோவுக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்ச்ல மழை விழுந்தனால மேட்ச் வந்து ஃபுல் ஓவர் நடக்கல. வெறும் 19 ஓவர் மேட்ச் தான் வந்து நடந்துச்சு. லக்னோ தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சரி, அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து மிச்சல் மார்ஸ் மனுஷன் நொறுக்கி தள்ளிட்டாப்லங்க. ஸ்டார்டிங்ல மிச்சல் மார்ஸ், குல்கர்னி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருந்துச்சு. குல்கர்னி ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா மிச்சல் மார்ஸ், நான் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலியே பண்ண மாட்டேன், நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி மனுஷன் 9 சிக்ஸ் 9 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு பாரபட்சம் இல்லாம வெளுத்து வாங்கிட்டாருங்க. செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. சரி, அப்படி அப்படியே ஸ்கோர் கம்மியாயிரு நினைக்கும் போது நிக்கோலஸ் பூரான் பண்ணிட்டு, நாங்க இருக்கோம்ல அதிரடி காட்ட, நாங்க என்ன சும்மாவா இருப்போம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நல்லா அதிரடி காட்டினாங்க. ஒரு கட்டத்துல நிக்கோலஸ் பூரான் அவுட் ஆனா கூட பண்ட்டு, நான் கடைசி வரைக்கும் நின்னு பட்டை கிளப்பேன் அப்படின்னு மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்தாப்லங்க. இதனால நேத்து மேட்ச்ல லக்னோ 19 ஓவர் முடிவுல 209 ரன் வந்து எடுத்தாங்க. இப்ப இந்த ஒரு ஸ்கோர பார்த்துட்டு என்ன டார்கெட் குடுத்தாங்க அப்படின்னா, டிஎல்எஸ் மெத்தட் படி ஆர்சிபி 213 ரன் வந்து எடுக்கணும். 213 ரன் எடுத்தா தான் வின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டார்கெட்ட குடுத்தாங்க. இத பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, 213 ரன் எடுக்கிறதெல்லாம் ஆர்சிபிக்கு பெரிய விஷயமா? லக்னோவே இம்புட்டு அடி அடின்னு அடிக்கும்போது ஆர்சிபி என்ன சும்மாவா இருப்பாங்க? இந்த ஸ்கோரை அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து மேட்ச்ல நடந்ததே வேற. நேத்து வந்து ஜேக்கப் பெத்தல், விராட் கோலி 2 பேர் நல்ல பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஷமி வந்து ஜேக்கப் பெத்தலோட விக்கெட் வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ் விராட் கோலியை வந்து டக் அவுட் பண்ணிட்டாரு. 2 விக்கெட் வேகமாவே வந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் படிக்கல், ரஜத் படிதார் 2 பேரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு கண்டினியூ ஆச்சு. சரி, இவங்க 2 பேரும் அதிரடி காட்டுவாங்க, இவங்க நல்லா மேட்சை வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க திரும்ப ஆர்சிபி கேமனா பிரின்ஸ் யாதவ் வந்தாரு. வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் படிக்கலோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல ஜிதேஷ் சர்மாவோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு. சரி, பட்டிதார் இருக்காரு, அவர் விளையாடுவார்னு நினைக்கும் போது அவரும் அடுத்த ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. மாத்தி மாத்தி விக்கெட் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல டிம் டேவிட் வந்து நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸை குடுத்து அதிரடி காட்டினாரு. சரி, அவர் அப்படியே குருணால் பாண்டியா கூட சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு இன்னிங்ஸை குடுப்பார்னு நினைக்கும் போது டிம் டேவிட் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட் இவங்க 2 பேர் தான் வந்து கடைசி வரைக்கும் விளையாண்டாங்க. கடைசி ஓவர்ல 20 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா ஷெப்பர்டும் குருணால் பாண்டியாவும் அதிரடி காட்டினா இப்போ கூட ஆர்சிபி மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா கடைசி ஓவர்ல வெறும் 10 ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இந்த மேட்சை லக்னோ 9 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை லக்னோ வின் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மிச்சல் மார்ஸ் அடிச்ச செஞ்சுரி தாங்க. மனுஷன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஒரு பெரிய டார்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாய் போட்டாரு. அதே மாதிரி இவ்வளோ பெரிய டார்கெட் நாங்கள் எடுத்துட்டோம்ல, அசால்ட்டா பவுலிங் போடுவோம்னு சொல்லிட்டு பவுலிங் போடாம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை லக்னோ வந்து கொடுத்தாங்க. இதுலயும் பிரின்ஸ் யாதவ் வந்து மனுஷன் ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 1 2 3 விக்கெட் எடுத்து அசதி போட்டாரு. இது மட்டும் இல்லாமல் லக்னோ பவுலர்ஸ் எல்லாருமே நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல மாத்தி மாத்தி விக்கெட்டை எடுத்துக்கிட்டே வந்திருந்தாங்க. இதனால தான் ஆர்சிபினால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த மேட்சை வந்து தோத்து போயிட்டாங்க. எனிவே ஆர்சிபி இந்த மேட்ச் வந்து தோத்தனால மற்ற டீம்ஸ் வந்து ரொம்ப குஷியா இருப்பாங்க. ஏன்னா ஆர்சிபி தோக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து தோத்துட்டாங்க. இப்ப ஆர்சிபி தோத்தனால மத்த டீமோட பிளே ஆஃப் வாய்ப்பு கொஞ்சம் வந்து பிரகாசமா இருக்கு. இதே மாதிரி ஜெயிக்கிற டீம்லாம் தோத்துட்டு தோக்குற டீம் எல்லாம் வந்து ஜெயிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐபிஎல் பிளே ஆஃப் சினாரியோ இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.